இன்னைக்கு நம்ம இச்சாதாரி நாகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதிரி நாகங்கள் உண்மையிலேயே இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா, இல்ல இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? ஏன்னா பல இடங்கள்ல இதனை பத்தின அரசலா சில கதைகள் இன்னமும் ஆளுங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாகத்துக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாகத்தோட நம்ம ஒன்று இணைஞ்சுதான் பயணம் பண்ணிருக்கோம்னு சொன்னா அது எந்த அளவுலுமே பொய்யாகாது. நம்மளோட சாஸ்திரத்திலயும் சரி, மகாபாரதத்திலயும் சரி, பல பண்டைய புராண கால கதைகளையும் சரி, இந்த நாகங்கள் சம்பந்தப்பட்ட கதைகளை நம்மளும் படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இச்சாதாரி நாகத்துக்கு அதீத சக்தி இருக்கு, அதால மனுஷன் மாதிரி உருவெடுக்க முடியும்ன்றத கூட நம்மளும் சில கதைகள்லயும் இல்ல சில நூலகங்களையும் படிச்சு தெரிஞ்சிருக்கோம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை, எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை வச்சுதான் இப்ப நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ண போறேன். சோ யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்க தட்டி பார்க்கவும் ஈஸியா இருக்கும். சரி, நம்ம நேரத்துக்கு கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? எனக்கு மெயில்ல நிறைய உண்மை சம்பவ கதை வந்திருக்கிறப்ப கூட எனக்கு அதுல இருந்து ஒரு கதையை செலக்ட் பண்ணி செய்யணும்னு அந்த டைம்ல எனக்கு தோணல. என்னன்னு தெரியல, இந்த ஒரு வாரமா நாகங்களை பத்தி பேசினா என்னன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நாகம் சம்மந்தப்பட்ட கனவாவே தாங்க வந்துச்சு. ஒருவேளை நான் அந்த நாகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த அதிகமா தேடுறதுனால அந்த கனவு வந்திருக்கலாம். இது எல்லாமே தற்செயலா கூட நடந்திருக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்ப நான் வீடியோ செய்யறப்ப நான் தேதி பார்க்கிறேன், தேதி 7. சோ ஏதோ ஒரு காரண காரியத்தோட தான் இந்த பதிவு செய்யணும்னு என்னோட உள்ளுணர்வுக்கு தோணி இருக்கு. அதனாலதான் செய்யறேன்னு நானும் நம்புறேன். அண்ட் இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இச்சாதாரி நாகங்கள் இருக்கா, யாராச்சும் பார்த்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 உண்மை சம்பவ கதை இருக்கு. இந்த 3 உண்மை சம்பவ கதையுமே பல வருடத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க குழந்தையா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டிக்கு நடந்த சம்பவத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். முதல் சம்பவம் என்ன பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருக்காங்க. அவங்க கூட 3 வயசு குழந்தையும் இருக்கு. அண்ட் இவங்க வேற 7 மாசம் பிரெக்னென்ட். சோ இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றப்ப கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அந்த டைம் மணி பாத்தீங்கன்னா ஒரு 12:30 1 மணி அந்த மாதிரி டைம்ல தான் இவங்க போயிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு வர பகுதி பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு வழி. ஏன்னா அந்த காட்டு வழியில நாக கோயிலும் இருக்கு, பக்கத்துல தெப்ப குளமும் இருக்கு. கரெக்டா காடி வேற அந்த இடத்துல நின்றுச்சு. இவங்களோட வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க டிராவல் பண்ணி போகணும். அந்த காடி நின்ன இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா தெப்ப குளத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நின்றுருக்கு. சோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மடியில அந்த 3 வயசு குழந்தை தூங்க வச்ச வாக்குலயே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு எட்டி எட்டி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க லெஃப்ட் சைட்ல தான் திரும்பி பார்த்திருக்காங்க. ஏன்னா அந்த லெஃப்ட் சைட்ல தான் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயில்ல நான் சொன்னேன் இல்லையா, அங்க ஒரு சின்னதா விளக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த விளக்கு வெளிச்சத்துல அந்த கோயில்ல இருக்கிற சுத்தி முத்தி எல்லாமே தெரியும். கோயிலுக்குள்ள யாரு போனாலும் வெளியே ஆனாலும் அந்த சைட்ல நடந்தா கூட கண்டிப்பா கிளியரா தெரியும். அண்ட் இவங்க காடி நின்ன இடமும் அந்த கோயிலும் ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது. ஆனா பார்க்கலாம், அங்க யாரு நிக்கிறா, அந்த கோயில் எல்லாம் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி பாக்குற தூரத்துல தானே நிக்கிறாங்க. சோ அந்த டைம்ல இவங்க அந்த சத்தம் கேட்டு திரும்பினாங்க இல்லையா, அங்க என்ன பார்த்தாங்கன்னா அந்த கோயில்ல இருந்து வெளியே 7 பெண்கள் வெளியே வந்திருக்காங்க. 7 பெண்களுமே வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் பாவாடை தான் போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க 7 பேருமே பாம்பு ரூபமா மாறிட்டாங்க. மாறி கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருது. இத பார்த்த கையுடைய அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போனட்டை சாத்திட்டு உள்ளுக்கு காடியை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. காடி ஸ்டார்ட் எடுத்திருக்க. அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில இவர் என்னமோ பேசிக்கிட்டே வர்றாரு. ஆனா இவங்க காதுல எதுவுமே விழுவலங்க. ஏன்னா இவங்க தான் அந்த அதிர்ச்சியில இருக்காங்களே. இவங்க என்ன பேசுது ஏது பேசுது ஒண்ணுமே தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் பேசுறதும் இவங்க காதுல விழுவே இல்லை. அப்படி இப்படின்னு ஒரேடியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பார்த்தாங்களோ அந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதை கேட்டோன்னே அவருக்கு அவங்க தாத்தா பாட்டி சொன்ன கதை தான் ஞாபகம் வந்திருக்கு. சோ இது 2வது ஸ்டோரி.
முன்ன இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் வந்து காட்டுல தானே வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. சோ அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதியில வந்து கோயில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்க தாத்தா பாட்டி இருக்கிற அந்த இடத்துல வந்து நாகர்கோயில் இருந்திருக்கு. அவங்களுக்கு அங்கதான் கல்யாணமும் நடந்திருக்கு. அதுவும் அந்த நாகர்கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. பத்தாவதுக்கு அங்க 7 கன்னிமார்களும் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனா அங்க ஒரு தெப்ப குளமும் இருக்கும். சோ அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே பல வீடுகளும் இருக்கும், கொஞ்சம் தூரத்திலேயே வீடும் இருக்கும். இந்த பக்கத்துல இருக்கிற வீட்டுல வந்து இவங்க எப்போதுமே பௌர்ணமி நாள்ல இந்த மாதிரி பெண்களோட சிரிக்கிற சத்தம், கொலுசு சத்தம், அந்த குளத்துல விளையாடுற சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. ஈவன் அந்த கோயில் பூசாரிக்கு கூட ரொம்ப கிளியரா கேட்டிருக்கு. இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா யாருமே வெளியே வந்து எட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கதவு திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல இவங்க தாத்தா பாட்டிக்கு வந்து கல்யாணம் நடந்து அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ அந்த இடத்துலதான் அவங்க வந்து ரொம்ப வருஷமா அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்து அங்க இருக்கிற பகுதியில வந்து இந்த கோயிலை பத்தி சொல்றப்ப இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி பல பேர் வந்து இவர்கிட்ட சொல்றப்ப வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பல. இவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஆனா இதெல்லாம் வந்து உண்மையா, இது வந்து பேயா கூட இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, அப்ப வந்து இவர் கல்யாணம் பண்ண புதுசு, அவங்க ஒய்ஃப் வந்து மாசமா இருக்காங்க. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த பௌர்ணமி நாள்ல பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் மட்டும் வீட்டுக்கு போகாம ஒரு மரத்துக்கு பக்கத்துல, அதாவது தெப்ப குளத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அங்க ஒரு மரம் இருந்திருக்கு, அங்க ஒளிஞ்சு நின்று பார்த்திருக்காரு என்னதான் நடக்குதுன்னு. அதுவும் கரெக்டா அந்த மாதிரி டைம்ல, இந்த மாதிரி ஒரு 12:30 1 மணி இந்த மாதிரி டைம்ல தான் வந்து இந்த மாதிரி சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்குமா. சோ அப்ப அவர் வந்து ஒளிஞ்சிருந்து பாக்குறப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் கண்ணாலே பார்த்திருக்காரு, கோயில்ல இருந்து 7 பெண்கள் வெளியா இருக்காங்க. 7 பெண்கள் வெளியான கையோட அவங்க பாம்பா மாறி இருக்காங்க. இவர் அந்த காட்சை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மறுநாள் அந்த வழியா போறவங்க தான் தண்ணி தெளிச்சு இவரை எழுப்பியிருக்காங்க. ஆனா இவர் வந்து எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான ஜுரம். அவர் ஜுரத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்பதான் அவங்க மனைவி அந்த நாகர்கோயிலுக்கு போயிட்டு அவங்க வேண்டி இருக்காங்க. வேண்டினபடி அவர் குணமாயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் அவங்க மனைவியும் வந்து அந்த காணிக்கையை செலுத்திருக்காங்க. அந்த டைம்ல அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் இந்த விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டயும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவரோட தாத்தாவுக்கு நாக கன்னிகள் மேல அதீத நம்பிக்கையும் பக்தியும் வர ஆரம்பிச்சது. அவங்கள இஷ்ட தெய்வமாவும் இவரு வணங்க ஆரம்பிச்சாரு. இப்ப இவரும் இந்த கதைய அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது உண்மைதாங்க, ஏன்னா நானே என் கண்ணால பார்த்தல, அது எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும், வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலான்னு. ஆனா அவங்க தாத்தா வணங்கின கோயிலும் இப்ப அவங்க பார்த்த அந்த இன்சிடென்ட் இருக்கிற கோயிலும் வந்து ஒண்ணு கிடையாது, அது வேற வேற கோயில். சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அதுவும் 7 கன்னிமார்கள் இருக்கிற கோயில்ட்டு. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க போயிட்டு நல்லா மனசால கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. சோ அடுத்தது 3வது ஸ்டாரி. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சுங்க. இது வந்து ஒரு தம்பதியினருக்கு தான் நடந்துச்சு. அவரோட மனைவி தான் இந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதாவது அந்த காலகட்டத்துல அவங்க ஹஸ்பண்டுக்கு குடிப்பழக்கம் ரொம்ப ஹெவியா இருந்துச்சாம். சோ கல்யாணம் பண்ண புதுசுல வந்து நிறைய குடிப்பாராம். இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு நாக பக்தை. சோ நாகம்மாவை நல்லா மனசால வணங்கக்கூடியவங்க. எப்போதும் அந்த புத்து இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டு பால் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. இவர் எப்போதுமே குடிச்சிட்டு லேட் நைட் வந்தாருன்னா அந்த புத்து இருக்கிற கோயிலை தாண்டி தான் வருவாரு. அப்போ ஒரு டைம்ல என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு மோட்டர் ஓட்டிட்டு வரப்ப இவர் வந்து தூரத்துல பார்த்திருக்காரு, ஒரு பொண்ணு தான் பாவாடை சட்டை போட்டு அந்த புத்து கோயிலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்கு. சோ இவர் மோட்டர் கிட்ட வரப்ப ரொம்ப ரொம்ப கிட்டன்னு சொல்ல முடியாது, அதாவது ஒரு மோட்டர் ஓட்டிட்டு வரப்ப அங்க ஒரு பொண்ணு இருக்கிற பாக்குறாரு. அப்புறம் இவர் வந்து மனசுல யோசனை, எந்த நடுசாமத்துல யார் இந்த பொண்ணு, இது ஏன் இங்க கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னுகிட்டு இருக்கு, யாரா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து போதையா தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஸ்டில் தெரியுது அங்க ஒரு பொண்ணு நிக்குது, அதுவும் பாவாடை சட்டை போட்டு, வெள்ளை கலர் பாவாடை சட்டை போட்டு, முடி நல்லா நீட்டா இருக்கு, அங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத வந்து இவரு கொஞ்சம் தூரத்துல இருந்து வரப்பே பார்த்துட்டு இருக்காரு. சோ கிட்ட வர வர திடீர்னு அந்த பொண்ணு வந்து பாம்பா மாறிடுச்சு. அதை பார்த்த கையோட அவரை ஹேண்டில விட்டுருக்காரு. அந்த அதிர்ச்சியில அந்த பயத்துல ஹேண்டில விட்ட கையோட அந்த மோட்டர் அப்படியே சரிச்சிட்டு போயிட்டு கரெக்டா அந்த புத்து கோயிலை தாண்டி அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு.
மறுநாள் கண்ணு முடிச்சு பாக்குறப்ப அவருக்கு சுயநலம் வந்திருக்கு. இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னோன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா நாகம்மா தான் அவருக்கு இந்த மாதிரி காட்சி கொடுத்திருக்காங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டி இருக்காரு. இவரும் நாகம்மாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நான் இச்சாதாரி நாகத்தை பார்த்தது கிடையாது. ஆனா நம்மளோட இதிகாசத்துல பல பண்டைய புராண கதையில கூட இந்த இச்சாதாரி நாகத்தை பத்தின சில குறிப்புகளும் இருக்குது. சோ அந்த வகையில வச்சு பாக்குறப்ப எனக்கும் இது மேல சில நம்பிக்கைகளும் இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இவங்க கிட்ட இருக்கிற அந்த நாகமணி ரத்தினம் ரொம்ப ரொம்ப விலை மதிப்புக்கு உயர்வானது. அதாவது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அது ஒருவேளை யாருக்கிட்ட கிடைச்சதோ அவங்களுக்கு மரணமே நிகழாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனையோ பேரு இதை தேடி போய் இதை அடையறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா பல பேருக்கு தோல்விதான் மிஞ்சிருக்கு. உங்கள எத்தனையோ பேருக்கு கொல்லிமலையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த கொல்லிமலையில கூட நாக குலத்தை பத்தியும் இந்த நாகமணியை பத்தின சில ரகசிய ஏடுகள் சித்தர்களால எழுதப்பட்டு மறைக்கப்பட்டிருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ இது தெரிஞ்சுக்கிட்டு சில பேர் போய் அவங்க அந்த இடத்துல காணாமலும் போயிருக்காங்க. ஏன்னா கொல்லிமலையை சுத்தி சில பகுதியில மூலிகையால் செய்யப்பட்ட செடிகள்லாம் நிறைய இருக்குங்க. சோ தெரியாம அந்த பகுதியில போனோம்னா சில இடத்துல சுயநலவை இழந்துருவோமா, இல்ல அந்த பாதையை மாத்தி விட்டுருமா, நம்ம அந்த பாதைக்குள்ள போறப்ப எங்க போறோம் எப்படி வெளியேறோம் தெரியாம அங்கேயே சுத்திட்டு இருந்து இறந்து போனவங்களும் இருக்காங்களாம். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பா. உங்களுக்கு நாகம் சம்பந்தப்பட்ட கனவு அடிக்கடி வருதா? அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சார்ந்த வீடியோவை கண்டிப்பா நான் பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.